ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ்பியோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், பிரேக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஃபுல் அப்டேட்ஸ்க்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு வரும். வாங்க, டீம் செலெக்ஷன் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் டீமாக இருந்தாலும் சரி, ப்ரொமோஷன் டீமாக இருந்தாலும் சரி, ரீஃபண்ட் டீம். ஸோ ரீஃபண்ட் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லை சேல்ஸ் டீம் போகணுன்னா போய்க்கலாம், இல்லை ப்ரொமோஷன் டீமில் ஜம்ப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வாங்க, இதை எப்படி பண்ணலாம், ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே மெனு பேஜில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் டீம்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். டீம் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டீம் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எஸ்பிஓவில் சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், ரீஃபண்ட் டீம், ஸோ 3க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் டீம். சேல்ஸ் டீமில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். இல்லை இப்போதைக்கு சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேல்ஸ் டீமுக்கான அமௌண்ட், உங்களோட டாஸ்க்குக்கான அமௌண்ட்டு ஆட் ஆகாது. ஸோ இது வந்து சேல்ஸ் டீம் கண்டிப்பாக பை பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் டீம். ப்ரொமோஷன் டீம் என்னால் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஸோ நான் சேல்ஸ் டீம்லேருந்து ப்ரொமோஷன் டீமுக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரீஃபண்ட். நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிறவங்க ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதே நீங்கள் விட்ராவல் கொடுத்தீங்கனாலும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், உங்களோட விட்ரா வந்துடும். அண்ட் எனக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறவங்க கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பட் உடனே உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துடும் அப்படிங்கிறது நினைக்காதீங்க, கொஞ்சம் டிலே ஆகும், பட் உங்களோட அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துடும். ஓகே, ஸோ இதை பண்ணிவிட்டு உங்களோட டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, என்ன டீமில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் பாருங்கள் சேல்ஸ் டீம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே வந்துட்டு நீங்கள் ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதும் பார்த்தலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஐடியா வந்து ரீஃபண்ட் கொடுத்துருக்கேன். ரீஃபண்ட் கொடுத்தோன்னே மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்பிஓ கேர் அப்படின்ட்டு வரும். எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வரும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ரீஃபண்ட் கொடுத்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் தேவைப்படாது. ஸோ ஏதாச்சும் டாஸ்க் ரிலேட்டட் இல்லாட்டி மற்ற இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ரீஃபண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணும். மோஸ்ட்லி 2 to 3 months ஆகும். ஓகே ஃபேமிலிஸ், இதுக்கு வந்து 24 hours டைம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளார இந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா மறுபடியும் இந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எஸ்பிஓ வந்துட்டு ப்ரைவேட் லிமிடெட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது வந்து பார்ட் டைம் ஜாபே கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ஜாப். நோட்டீஸ் போர்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓட வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டீஸ் போர்டை மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.